நாடுக்கு ஒரு நாளும் தாய் நாடுக்கு ஒரு நாளும் இருந்து வருவதை பார்க்கலாம். இது பொதுவாகவே தைப்பொங்கல், புத்தாண்டு, கந்த சஷ்டி போன்ற நாட்களில் எல்லாம் தாய்நாடு அல்லது இந்தியா போன்ற நாடு ஆசிய நாடுகளுக்கும் புலம்பெயர் நாடுகளுக்கும் வேறுபாடு வருவதை நாங்கள் அவதானித்துக் கொண்டு வருகிறோம். இப்பொழுது இந்த முக்கியமான விடயம் என்னென்றால், இந்த ஆடி அமாவாசை என்பது திதியோடு சம்பந்தப்பட்டது. திதியிலேயும் பஞ்சாங்கங்களிலே திதி ஒரு நாளும் சிராத்த திதி இன்னொரு நாளும் நேரமும் போட்டிருப்பார்கள். முக்கியமாக ஒரு பகல் பொழுதை 5 பிரிவாக பிரித்து 4வது பிரிவிலே எந்த திதி நிற்கிறதோ அந்த திதியினுடைய சிராத்தங்கள் அவையெல்லாம் அன்றே பகல் செய்ய வேண்டும் என்றது ஒரு முறை. அந்த வகையில் இம்முறை இந்த ஆடி அமாவாசை ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை புலம்பெயர் நாடுகளுக்கு வந்து சேருகிறது. அதேவேளை ஆசிய நாடுகள், தாய்நாடு அல்லது இலங்கை, இந்தியா நாடு போன்ற நாடுகளுக்கெல்லாம் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அந்த திதியினுடைய வியாபகம் இருக்கும். இதனாலே இந்த திருக்கணிதம் பாக்கியமாக 2 பஞ்சாங்கங்களும் புலம்பெயர் நாடுகளுக்கு கணிக்கின்ற பொழுது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி என்று அவர்கள் கணித்து போட்டிருக்கிறார்கள். அதே அவர்கள் தான் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆசிய நாடுகளுக்கு, இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளுக்கு, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போட்டிருக்கிறார்கள். இப்போ இதிலே சில பேருடைய கேள்வி என்ன என்று கேட்டால், தாய்நாட்டில் செய்கின்ற பொழுது அதே நாளில் இங்கே செய்தால் என்ன என்று கேட்கிறார்கள். அது சாதாரணமாக கேட்க வேண்டிய கேள்வியும் தான். ஆனால் இதைத்தான் நாங்கள் முன்பும் மாதப்பிறப்பு வருகின்ற பொழுதும் சொல்லியிருக்கோம். இந்த உண்மையிலேயே எங்களுடைய ஆடி மாதப்பிறப்பு நேற்றைக்கு பல இடங்களில் செய்து விட்டார்கள். ஆனால் அந்த சூரியன் போகின்ற அந்த பிரவேசம் பண்ணுகின்ற நேரத்தை பொறுத்து முதல் நாளோ அடுத்த நாளோ என்று தீர்மானிக்கப்படும். எங்களுக்கு இந்த பகல் பொழுதிலே இந்த கடகராசிக்கு சூரியன் போனபடியால் ஆடி மாத பிறப்பு நேற்றைய தினம் வந்துவிட்டது. எங்களுக்கு பின்னர் 3-4 மணிக்கு போனால் இருண்டு விடும் என்றபடியாக அவர்கள் அடுத்த நாள் செய்வார்கள். இது பொதுவாக தைப்பொங்கல், சித்திரை புத்தாண்டு வருகின்ற ஒரு பொது விடயம். சரி, இப்போ இந்த ஆடி அமாவாசை என்பது முக்கியமாக ஒவ்வொரு அமாவாசைக்குமே பல வீடுகளிலே பெரியோர்கள் எல்லாம் தர்ப்பணம் பண்ணி பிதர்களை வழிபாடு செய்வார்கள். தெற்கு நாயனம் தெற்கு பக்கம் போகின்ற சூரியனுடைய அந்த வழியிலே பிதர்களுடைய கூடுதலான ஆசை கிடைக்கின்ற நாள் என்ற வகையிலே தான் தெற்கு, அதாவது இந்த தெற்கு நாயனத்தினுடைய முதல் வருகின்ற அந்த அமாவாசைக்கு சிறப்பு. ஆகவே இந்த அமாவாசை திதி வந்து மாலையில் எப்போ இருக்குதோ அன்றைக்கு காலையாக நாம் செய்யலாம். அப்படி என்று பார்த்தோம் என்றால், இந்த ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை சூரிய உதயம் 5 மணி 57 நிமிஷம் என்று போட்டிருப்பார்கள். அஸ்தமனம் வந்து இரவு 8 மணி 44 நிமிஷம். சரி, அன்னளவாக நாங்கள் இதை மாற்றி பார்த்தோம் என்றால் காலையில் 6 மணிக்கு உதித்து இரவு 9 மணிக்கு இந்த புலம்பெயர் நாடுகள், குறிப்பாக லண்டனை மையமாக சொல்லுது, 9 மணிக்கு மறைகிறது. அப்போ பகல் வானத்தை 5ஆக பிரிக்க வேண்டும். பகல் வானம் என்பது சூரியன் உதிர்த்திலிருந்து மறையம் இருக்கக்கூடிய காலம். இது வந்து ஆசிய நாடுகளில், குறிப்பாக இலங்கை, இந்திய நாடுகளில் 6 மணிக்கு உதித்து 6 மணிக்கு மறைவது என்பது பொதுவான எல்லா நாளிலையும் இருக்குது. ஒரு 5-10 வருஷம் முன்பின்னா வரலாம். ஆனால் புலம்பெயர் நாடுகளில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று விண்டர் காலம், சமர் காலம், குளிர்காலம், கோடைக்காலம். இவையற்றால் வருகின்ற அந்த பகல் மானங்கள் வித்தியாசம். ஆகவே இந்த ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி பகல் மானம் என்பது 15 மணித்தியாலும் வருது. சுமார் அன்னளவாக நான் சொல்லுவது 5-10 நிமிஷம் முந்தி பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம். 6 மணிலேருந்து 9 மணி, காலையில் 6லேருந்து இரவு 9 மணிக்கு இருக்கக்கூடிய காலம் 15 மணித்தியாலம் வருகிறது. அதை நாங்கள் 5 பிரிவாக பிரிக்க வேண்டும். ஆக 3 மணித்தியாலமாக கணக்கு பண்ணப்படும். முதல் 3 மணித்தியாலங்கள் உசத் காலம் என்றும், அடுத்த சங்க காலம் என்றும், அடுத்த 3 மணித்தியாலம் மாத்தியானம் என்றும், அடுத்த 3 மணித்தியாலம் தான் அபராரணம் அல்லது குதப காலம் என்றும், நிறைவான 3 மணித்தியாலங்கள் அந்த பகல் பொழுதிலே சாயாந்தம் அல்லது சாயாந்தம் என்று சொல்லுவார். இதிலே இந்த 4வது பகுதியில் எப்போ திதி நீக்குதோ அன்றைய காலமே அந்த சிராத்த திதி என்று கொள்ளப்பட வேண்டும். அதாவது குதப காலம் அல்லது அபராரணம் என்று சொல்லுவார். அப்போ நாங்கள் எங்களுக்கு இந்த குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 11:53 11:22 அந்த இது முடிகிறது. சதுர்த்தசி முடிஞ்சு அமாவாசை தொடங்குது. ஞாயிற்றுக்கிழமை 12 மணி 12 நிமிஷத்துக்கு திருக்கணிதப்படி அமாவாசை அட்டு போகும். அதே தான் ஒரு 5-10 நிமிஷம் பிந்தி இந்த வாக்கியத்தை கணிப்பிலையும் இருக்கும். எதுவாக இருந்தாலுமே இந்த ஒரு சனிக்கிழமை 12 மணிக்கு மேலே தான் அந்த அமாவாசையினுடைய திதி நிற்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு பிறகு இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா புலம்பெயர் நாடுக்கு நான் சொல்லுறேன், குறிப்பாக லண்டனை வச்சுட்டோம்னா மற்ற நாடுகள் ஒரு மத்தியானம் கூடும். சனிக்கிழமை தான் எங்களுக்கு அந்த 4வது பகுதியாக அபராரணம் அல்லது அந்த புதபகாலம் எதிர்கொள்ளக்கூடிய காலத்தில் செய்யக்கூடிய திதியை செய்ய வேண்டிய முறை எங்களுக்கு இருக்கிறது. இப்போ நாங்கள் பல பேர் இருக்கிற ஊரோட ஒத்து போனால் என்னென்று எல்லாத்துக்கும் ஊரோட ஒத்து போகின்ற விஷயங்கள் விலை இருக்கின்றன. ஆனால் அந்த தீ வழிபாடு காதை நாங்கள் ஊரோட ஒத்து இங்கே மாற்ற முடியாது. அங்கே தேப்பா போட்டு அதை வச்சுக்கொண்டு நாங்கள் இங்கே திரிக்க முடியாது. இங்கே இந்த நேரத்துக்கு விஷயங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஊரோட ஒத்து போகணும்னு சொன்னால் காலம் அப்படியே 2 மணிக்கு ஒழுங்கு போகணும். நாங்கள் 2 மணி நாங்கள் அப்படிங்கிடும் அது ஒழுங்கு வேலையை போவார். அல்லது நாங்கள் 6 மணி 7 மணி என்றால் அவர்கள் படுத்துவார்கள், நாங்களே படுக்க முடியாது. அப்போ எத்தனை விஷயங்கள் நாங்கள் ஊரோட ஒத்து போக முடியாமல் இருக்கிறது. ஆகவே இந்த திதியும் அப்படி தான். காலாவதியான ஒரு பொருளை நாங்கள் எப்படி பாவிக்காமல் விடுகிறோமோ அதே போல் திதி முடிஞ்சா பிறகு அதை செய்வதில் பிரயோஜனம் இல்லை என்பதை
பல சிவாச்சாரியார்கள், பல ஆலய நிர்வாகர்கள், அடியார்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் கூட வந்துட்டார்கள். அதனால இப்போ புலம்பெயர் நாடுகளிலே அதற்காக கணிக்கப்பட்ட பஞ்சாங்கங்களை பின்பற்றி கொண்டு வருகின்றவர்கள், சரியான முறையை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 3ஆம் செய்வதுதான் சிறப்பு. ஏனென்றால் அந்த அண்டைய இன்னொரு விதி போட்டிருக்கிறார்கள். ஒரு திதி 2 நாள் பிரிந்து வந்து நின்றால் சிராத்தம் சம்பந்தமாக செய்கின்றவர்களுக்கு எப்போ மாலை பொழுதிலே கூடுதலாக திதி நிற்கிறதோ அன்றையே அந்த திதியை செய்கிறார். சில பேர் நிற்கிற கால அமாவாசை இல்லை தானே எப்படி செய்கிறது? அமாவாசை காலம் நிற்க வேண்டும் என்றதில்லை. சாயந்திரம் என்ன திதி நிற்கிறதோ அன்றைக்கு அந்த திதியினுடைய பூஜைகளை நாங்கள் செய்ய வேண்டும். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை பின்னேறம் இல்லாதபடியால் சனிக்கிழமை பின்னேறம் எங்களுக்கு இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை பின்னேறம் தாய் நாட்டுக்கும் ஆசிய நாடுகளுக்கு இருக்கும். எங்களுக்கு 1 மணிக்கு முடியுதுன்னா அவைக்கு அங்கே 5:30 6 வரைக்கும் இருக்கும். அவை இந்த 4வது கால பகுதிக்கு அவைக்கு இருக்கும். ஆகையினாலே தயவு செய்து இந்த வெளியில் புலம்பெயர் நாடுகள் உள்ளவர்கள் உங்களுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் நிர்வாகத்திற்கு தொடர்பு கொண்டு கூடுதலாக எல்லா ஆலயங்களுமே ஆகஸ்ட் மாதம் 3ஆம் சனிக்கிழமை அமாவாசை என்று 2 பஞ்சாங்கமே போட்டுக்கிறார்கள் என்ற வகையிலே ஒரு திருப்தி. ஏனென்றால் அவர்களால் அங்கேயும் அடுத்த நாள் போட்டு இங்கேயும் போடுகிறார்கள். ஆகவே தயவுசெய்து நாங்கள் உங்களுடைய கற்பவதி கற்பிற ஆலயத்திலையும் காலை 8 மணிக்கு இந்த அபிஷேகத்தோடு ஆரம்பமாகி மோட்ச தீபம் ஏற்றுதல், மோட்சர்ச்சனை செய்தல், எழுந்தண்ணீர் வளைத்தல் போன்றவற்றின் மூலமாகத்தான் பெரியவருடைய முன்னோர்களுடைய இறந்த மூதாதையருடைய ஆதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனால் எங்கள் குடும்பத்திற்கு நிலங்களும் வளங்களும் கிடைக்கின்றது. பிள்ளைகளுடைய கல்யாண சம்பந்தங்கள், பிதிர்தோஷங்கள் நீங்குகின்றன, பிதிர் சாபங்கள் நீங்குகின்றன என்றெல்லாம் கருடவாங்கள் கொண்டு எல்லாவற்றிலையும் போட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் ஒரு செய்தியை மாற்றம் சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் ஊரில் உள்ள மாதிரியே இங்கே செய்ய வேண்டும் என்று நினைக்கிற அந்த சிந்தனையில் நாங்கள் விடுபட வேண்டும். ஏன்னா அந்த நேரம் வேறு இந்த நேரம் வேறு என்பது உங்களுக்கு அது பொதுவாகவே தெரியும். ஆகவே நாங்கள் பல விடயங்களை இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அந்த சூழலை செய்கின்றோமோ, காசுகளை கொண்டு, வாக்குறுதிகளை கொண்டு, நடைமுறை சட்டங்களை கொண்டு, அதே மாதிரி தான் இந்த சட்டங்களும் விதிமுறைகளுக்கு நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை தெரிவித்து கற்பகவதி கற்பக திருவள்ளுவர் கிடைத்து உங்களுடைய பெற்றோர்களுடைய முன்னோர்களுடைய ஆட்சி கிடைக்க பிரார்த்தித்துக் கொடுப்போம்.